இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட் வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த லொக்கேஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர்னப்பள்ளி ஒசூரில் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் இந்த லொக்கேஷன் வரும். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, லோ பட்ஜெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஃப்ளாட் கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30-40 சைட் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்குது. ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸ்க்கு வரும். ஸோ இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் எடுத்திருக்காங்க. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 3.5 lakhs நியராக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ளாட். இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட் இருக்குது, அந்த சைடு ரோடுக்கு டச் ஆகிற மாதிரி. ஸோ அந்த சைடு வழி இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் யூ டர்ன் போட்டு வர்ற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளாட்டுக்கு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்க்காம அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி நிறைய டீட்டெயில் கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்மோஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டீட்டெயிலை மறுபடியும் கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பர் சென்ட்டோட காஸ்ட் 6,20,000 சொல்கிறாங்க. டோட்டல் ஃப்ளாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17 lakhs சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது நெகோஷியபிள் கிடையாது. ஸோ யாருக்காவது இந்த லொக்கேஷன் இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா